இந்த நகரம் சத்தமா தெரியும், ஆனா கொல்லுற சத்தம் கண்ணுக்கு தெரியாது. ரத்தம் இல்ல, காயம் இல்ல, ஆனா மரணம் நிச்சயம். ஒரு போலீஸ் இந்த மரணத்துக்குள்ள ஒரு கேள்வி கண்டுபிடிச்சான். சத்தம் கொல்லுமா? ஒரு வானொலி குரல், ஒரு மர்ம அழைப்பு, அதோட ஆரம்பிச்சது இந்த பயம். அவன் கத்தி பயன்படுத்தல, துப்பாக்கி இல்ல, அவன் ஆயுதம் நினைவுகள், மறக்கப்பட்ட குற்றங்கள், எழுப்பப்பட்ட பயங்கள், மூளைதான் போர்க்களம். இது கொலை கதை இல்ல, இது ஒரு குழந்தையின் அழுகை. சத்தம் கேட்க ஆரம்பிச்சாச்சு, இனிமே அமைதி இல்ல. இந்த நகரம் வெளிச்சமா தெரிஞ்சாலும் இருட்டுக்குள்ள மறைந்த சத்தங்கள் யாருக்கும் கேட்கறதில்ல. அவன் தனியா இருந்தான், ஆனா அவன் தனிமை அவனை கொல்லுன்னு அவனுக்கே தெரியல. சில சத்தங்கள் காதுக்கு கேட்காது, ஆனா மூளைக்கு பயங்கரமா குத்தும். பயம் வரும்போது உடம்பு ஓடாது, மூளைதான் முதல்ல உடையும். ரத்தம் இல்லாத மரணம், ஆனா ரத்தத்தை காட்டிலும் பயங்கரம். ஒரு மரணம் நடந்தா சத்தம் இருக்கும், ஆனா இங்க சத்தமே இல்ல. அவன் போலீஸ், ஆனா இந்த மரணம் அவனையே நடுங்க வச்சுது. காயம் இல்ல, விஷம் இல்ல, மூச்சு திணறலும் இல்ல. அப்போ எப்படி? போராட்டம் இல்லாத இடத்துல ஒரு மரணம். இதுதான் அர்ஜுனுக்கு பிடிக்கல. யாரோ இங்க வந்திருக்காங்க, ஆனா காலால இல்ல, சத்தத்தால. உடம்பு பொய் சொல்லாது, ஆனா மூளை சில நேரம் ரகசியம் வைக்கும். மரண காரணம் பிரெயின் ஷாக், ஆனா எதனால்னு எங்களுக்கு தெரியல. ஒரு மனிதனை சத்தம் கொல்லுமா? இது கொலையா இல்ல சாபமா? அந்த இரவு மற்றொரு சத்தம் வானொலியில் எழுந்தது. சில அழைப்புகள் பேச வராது, எச்சரிக்கை வருது. ஹலோ, யூ ஆர் லைவ் ஆன் ஏர். நேத்து இறந்தவன், அவன் கடைசியா கேட்ட சத்தம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சத்தம் விளையாட்டுக்காக இல்ல, இது ஆரம்பம் மட்டும். இந்த மரணம் தனியா நடக்கல, இது ஒரு தொடர். சத்தம் கேட்க ஆரம்பிச்சாச்சு, இனிமே யாரும் அமைதியா தூங்க முடியாது. ஒரு இரவு போதும்னு நினைச்சான், ஆனா இது ஒரு இரவோட முடிவில்ல. கொலையில ஒரு ஒழுங்கு இருந்தா அது விபத்து இல்ல, திட்டம். இந்த சத்தம் காதுக்காக இல்ல, மூளைக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்தவன் பணக்காரன், ஆனா அவனுக்குள்ள இருந்தது பயம்தான். சத்தம் கேட்க ஆரம்பிச்சதும் நினைவுகள் உயிரோட எழும். மறக்க நினைச்ச குற்றங்கள் சத்தம் கேட்டதும் திரும்ப பேசுங்க. இது கொலை இல்ல, இது தண்டனை. இப்போ நகரமே கவனிக்க ஆரம்பிச்சது. அவ குரல் 1000 பேருக்கு கேக்குது, ஆனா அவளுக்குள்ள அமைதி இல்ல. இந்த அழைப்புகள் சாதாரணம் இல்ல, நீங்க ஒரு குற்றத்துக்குள்ள இழுக்கப்படுறீங்க. நான் எதுவும் செய்யல, ஆனா என்னாலதான் இது நடக்குதோ? அடுத்த இலக்கு சுத்தமான முகமா தெரியும், ஆனா பின்னாடி இருட்டு. சில குரல்கள் குழந்தை அழுகையோட கலந்திருக்குது. இந்த கொலைகள் இன்றைய குற்றத்துக்காக இல்ல, கடந்த காலத்துக்காக. பள்ளிக்குள்ள குழந்தை அழுக இன்னும் சத்தமா இருக்கு. 3 மரணங்கள், ஒரே மாதிரி, ஒரே கடந்த காலம். மூடப்பட்ட வழக்குகள் எப்போதும் அமைதியா இருக்காது. இவங்க எல்லாரும் ஒரே குற்றத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. பயம் இப்போ அவங்க பக்கம் போச்சு. அடுத்த சத்தம் யாருக்குன்னு நான் முடிவு பண்ணுவேன். இந்த கொலைகள் பயத்தால நடந்தது, ஆனா அதுக்கு பின்னாடி அறிவியல் இருந்தது. கத்தி இல்ல, துப்பாக்கி இல்ல, ஆனா மூளைதான் இலக்கு. சில சத்தங்கள் கேட்க முடியாத அளவுக்கு மெதுவானவை, ஆனா மூளையை கிழிக்கும். இது காதுக்கு போகாது, நேரா மூளைக்குள்ள போகும்.
பயம் பிளஸ் குற்ற உணர்வு மூளை உடைஞ்சிடும். அவன் கொலையாளி இல்ல, அவன் நினைவுகளை எழுப்புறவன். இந்த சத்தம் திடீர்னு உருவாகல, வருடங்கள் தயாரிச்சது. ஒரு குழந்தை அழுதா அது சத்தமா மட்டும் இல்ல, ஆயுதமா மாறும். அவன் பார்த்தது குற்றம், அவன் கேட்ட. இந்த சத்தம் பொதுவானதில்ல, இவங்களுக்கு மட்டும். அவ குரல் சுத்தம், ஆனா அவ கடந்த காலம் இருட்டு. என் தம்பி, அவன் திரும்ப வரல. அவன் இறந்ததும் கேஸ் மூடப்பட்டது, உண்மை அடக்கம் பண்ணப்பட்டது. நான் மறந்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா சத்தம் மறக்கல. இது பணத்துக்காக இல்ல, பவர்க்காக இல்ல, நீதிக்காகவும் இல்ல, வழிக்காக. அவன் விஞ்ஞானி இல்ல, அவன் பாதிக்கப்பட்டவன். பட்டியல் இன்னும் முடிஞ்சதில்ல. குற்றவாளிகளை பிடிக்கலாம், ஆனா பயத்தை எப்படி பிடிப்பது? அடுத்த சத்தம் நகரமே கேட்க போகுது. சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர மாட்டாங்க, அவ நம்மையே தேடி வரும். இந்த முகம் வானொலிக்கானது, ஆனா இன்னொரு முகம் அழுகைக்கானது. சில கேள்விகள் கத்தி மாதிரி மெதுவாதான் குத்தும். நான் உன்னை குற்றம் சொல்றதுக்கு வரல, உண்மையை புரிஞ்சுக்கதான். என் தம்பி அந்த நாள் வீட்டுக்கு வரவே இல்லை. அவன் சிரிச்ச முகம் அதே மழையில மாயமாயிடுச்சு. அந்த கதவுக்குள்ள நடந்தது எங்களுக்கு தெரியல, ஆனா அவன் திரும்ப வரல. நீதி கேட்டோம், அமைதிதான் கிடைச்சது. அப்போதான் நான் கத்த கத்த அழுதேன். இப்போ சத்தமே வரல. சில கேஸ்கள் மூடப்பட்டாலும் நீதி மூடப்படாது. அவன் விட்டுட்டு போனது இதுதான். அவன் அழுகை இல்ல, அது பயத்தின் சத்தம். இந்த சத்தம்தான் அவங்க மூளைய உடைச்சிருக்கு. அவன் அழுததை யாரும் கேட்கல, இப்போ அவங்க கேக்குறாங்க. இந்த சத்தம் என்னோட வாழ்க்கை. நான் அவனை காப்பாத்தல, ஆனா நான் இதுக்கு காரணமா? நீ பாதிக்கப்பட்டவள், குற்றவாளி இல்ல. இப்போ அவனை பிடிக்கணும், உண்மைக்காக. இது முடிவு அதிக சத்தம் இல்ல, ஆழமானது. இந்த இரவு ஒரே ஒரு சத்தம்தான், கடைசி சத்தம். இப்போ விளையாட்டு மாறிடுச்சு. வேட்டையாடினவன் இப்போ வேட்டையாடப்படுறான். இந்த சத்தம் இன்னொரு உயிர் எடுக்கக்கூடாது. சத்தம் இல்லாம சுத்துற போலீஸ், இது சாதாரண ரெய்டு இல்ல. அவங்க வருவாங்கன்னு அவனுக்கு தெரியும், ஆனா அவன் பயப்படல. இந்த ஒரு சத்தம் போதும் அவங்க எல்லாருக்கும். இந்த முறை சத்தம் அவளுக்கும் பயமா இருந்தது. அவன் உன்னை பயன்படுத்துறான், நீ அவனை வெளியே இழு. இந்த குரல் இப்போ பயத்துக்காக இல்ல, உண்மைக்காக. அவன் திரும்ப வானொலிக்குள்ள வந்தான். இது முடிவு நெருங்குது. நீ தேடின நீதி கொலையில கிடைக்காது. அவனுக்குள்ள பயம் இல்ல, காயம்தான். சத்தம் பேசின இடம் இப்போ புள்ளியா மாறுது. இருட்டு அதிகமா இருந்த இடம் அவனுக்கு பிடிச்ச இடம். இது துப்பாக்கி போர் இல்ல, மூலப்போர். அவன் புரிஞ்சுக்கிட்டானா? இந்த முறை பேசணும், சத்தம் இல்ல. ரெண்டு பேரும் அமைதியா நின்னாங்க. அந்த அமைதி தான் அதிக சத்தம். பழி நீதியா மாறல,
ஆனா அவனை உள்ளுக்குள்ள கொந்துடுச்சு. சத்தம் முடிஞ்சது. சட்டம் பேச ஆரம்பிச்சது. கொலையாளி பிடிக்கப்பட்டான். ஆனா இந்த சத்தம் முடிஞ்சதா? கொலைக்கான காரணம் யார், கொலையாளி என அறிய அடுத்த வீடியோவிற்காக காத்திருங்க. Please subscribe.